வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி 8/8/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் நாளைக்கும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 5 நாட்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து காட்டுறோம். அதாவது நாகவேலி, அரசமர புல்லுருவி, கடுக்காய் புல்லுருவி, தூபக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காய், சாம்பிராணி காயின்னுவோம் அந்த காய். இதுலேருந்து நம்ம பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அது எது மாதிரிலாம் நமக்கு உபயோகமாக இருக்கும். ராகு தோஷம், கேது தோஷம், சத்ரு பகை, திருஷ்டி தோஷம் இதெல்லாம் விலகிறதுக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது எந்தெந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் அப்படின்ற பல நல்ல அபூர்வ விஷயங்களை நாளையிலேருந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். சென்னை சிட்லப்பாக்கத்துலேருந்து டி.கே. சந்திரசேகர்ன்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. இவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் ராஜகோபாலன். அவருடைய நட்சத்திரம் ஆயில்யம் 2ஆம் பாதம், கடக ராசி. இவருக்கு வயது 37 ஆகுது சுவாமிஜி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுமாரான வேலையில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 37 வயதாகியும் இவருக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் இவருக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் நல்ல வேலையில் உட்காரவும் நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சுவாமிஜி? இவருக்கு இவர் என்ன பரிகாரம் பண்ணால் திருமணமும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கணும் சப்தரிஷி வாக்கியப்படி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு நல்ல நேரத்தில் தான் கேள்வி கேட்டிருக்கீங்க. சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால் நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் நல்ல ரகுவான பரிகாரங்கள்லேயே பிரச்சனைகள் தீரும். ஆனால் கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பரிகாரங்கள்னு வரல. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிற அந்த வேலை வாய்ப்பு திருமணம்ன்ற விஷயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ நம்ம தெய்வீகமான பரிகாரம் செய்கிறோம். ஆனால் அரசாங்கமே ஒரு விதத்தில் பார்த்தா மறைமுகமாக இந்த பிரச்சனைகள் தீர நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மணி மந்திர ஔஷத லௌகீகங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு பரிகாரங்களையோ ஜோதிடத்தையோ நம்ம வெளியில் எடுத்து சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னால் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இதை நம்ம ஜீர்ணிச்சு தான் ஆனோம். ஏன்னா சில நேரங்களில் சாஸ்திரங்களை எடுத்து சொல்லலைன்னா அது கூட தோஷம். சில விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசலைன்னா அது கூட சாஸ்திரம் தோஷம்னு சொல்கிறது. எப்போ ஒருத்தன் தர்மத்தை எடுத்து சொல்லணுமோ அப்போ எடுத்து சொல்லாமல் இருந்துட்டால் அதுவே மகத்தான தோஷம். அப்போ அரசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு உங்களுக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி ஆணோ பெண்ணோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு நிலையை கொண்டான். அந்த சட்டம்ன்றது ரொம்ப உபயோகமானது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.